வணக்கம். கோவை நஞ்சுண்டாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் குடியிருப்பு வளாகத்துல பாத்தீங்கன்னா கஸ்தூரி குட்டி என்பவர் 82 வயதுடைய மூதாட்டி தனியாக வசித்து வருகிறார். அவருக்கு ஒரு மகன் இருக்கிறார். அவர் வெளிநாடு சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழல்ல அவர் இன்று காலை வீட்டை விட்டு வெளியே வராதனால் உள்ளே சென்று பார்த்தபோது அவருடைய கால்கள் மற்றும் உடல் கை அனைத்துமே அவர் படுத்திருந்த கட்டலில் கட்டி வைக்கப்பட்டது பார்க்கப்படுகிறது. பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்திருக்கார். உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் மருத்துவ 108 ஆம்புலன்ஸும் தகவல் இருக்காங்க. சம்பவத்துக்கு வந்தவர்கள் அந்த மூதாட்டி இறந்து விட்டதாக தகவல் வெளியாகி சொன்னதற்கு பிறகு போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த சம்பவம் கொலையா இல்ல நகை கொள்ளையடிக்கப்பட்டு செய்யப்பட்ட கொலையா என்ற கோணத்துல போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே சமயம் வீட்டில் பணிபுரிந்த நேபாளிய நாட்டை சேர்ந்த அந்த பணிப்பெண் மீது போலீசார் சந்தேகம் ஏற்பட்டு தற்போது அது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே சமயம் வீட்டிற்கு பின்னால் இருக்கக்கூடிய காடு போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த செல்போன் வீசப்பட்டு அங்கிருந்து தற்போது போலீசார் அந்த செல்போனை மீட்டிருக்கார்கள். இந்த மூதாட்டி எப்படி கொலை செய்யப்பட்டார், நகைக்காக கொலை செய்யப்பட்டார், வீட்டில் என்னென்ன பொருட்கள் காணாம போனது என்பதை கண்டறிய தற்போது தனிப்படை போலீசார் வீட்டை சுற்றிலும் சோதனை செய்து வருகிறார். இதுக்கு உதவியாக மோப்ப நாய் கொண்டு வர வைக்கப்பட்டு தற்போது சம்பவ இடத்துல விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாநகரின் மிக முக்கியமான பகுதி என்பதாலும் குடியிருப்பு வளாகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில வீடு புகுந்து ஒரு மூதாட்டியை நகைக்காகவும் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பாக காவல்துறை தற்போது இங்கே விசாரணை நடத்தி வருவது மிக முக்கியமாக பார்க்க முடியும்.